சிறுவர் நீதிக்கதைகள். பட்டுப்புழு. ஒரு சிறிய தோட்டத்தில் ஒரு எறும்பு புற்று இருந்தது. அந்த எறும்பு புற்றிலிருந்த எறும்புகள் பக்கத்திலிருந்த ஒரு பெரிய மரத்தின் மீது ஏறிக்கொண்டிருந்தன. அந்த மரத்திற்கு பக்கத்தில் சிறிய முசுக்கொட்டை செடி ஒன்று இருந்தது. அந்தச் செடியின் ஓரிடத்தில் ஒரு சிறிய கூடு இருந்தது. அந்த பஞ்சு கூட்டிற்குள் ஒரு புழு ஒன்று மெல்ல வாலாட்டிக் கொண்டு இருந்தது. அதைக் காணதே அசிங்கமாக கருப்பாக இருந்தது. அது ஒரு பட்டுப்புழு. அதுதான் நன்கு வளர்ந்து கூட்டுப்புழுவாகி பின் அழகிய பட்டுப்பூச்சியாகும். இப்போது எறும்புகள் அந்த புழு தனது கூட்டில் இருந்தபோதுதான் பார்த்தன. அந்த எறும்பு கூட்டத்தில் ஒரு பொல்லாத தீய குணமும் குறும்பும் கொண்ட ஒரு எறும்பு இருந்தது. அந்த எறும்பு மரத்தடியிலிருந்து செடியில் வாழும் புழுவைக் கண்டன. உடனே, "ஓ சிறிய புழுவே, உன்னை பார்த்தால் எனக்கு மிகவும் பாவமாக உள்ளது. எங்களை பார், எத்தனை உயரமான மரத்தில் எத்தனை எளிதாக ஏறிச் செல்கிறோம். ஆனால் நீயோ ஒருபோதும் உயரமான மரத்தில் ஏற முடியாது. பாவம், உங்களது பிறவி அப்படி. என்ன செய்வது?" என்று கேட்டான். அதனை கேட்ட மற்ற எறும்புகள் மிக கேலியாக சிரித்தன. புழு அமைதியாக பதில் எதுவும் கூறாமல் இருந்தது. பின் எறும்புகள் அந்த புழுவை கேலியும் கிண்டலும் செய்தபடி அங்கிருந்து புறப்பட்டுச் சென்று விட்டன. சிறிது நாட்களானது. ஒரு நாள் அதே எறும்புகள் மீண்டும் அந்த மரத்தில் மேலே ஏறிச் சென்றன. அப்போது முசுக்கொட்டைச் செடியின் அருகில் பட்டுப்புழுவின் கூடு மட்டும் இருந்தது. சுற்றிலும் அந்த பட்டுப்புழுவை காணவே இல்லை. உடனே அந்த எறும்புகள், "பாவம், அந்த புழு கூட்டிலேயே தனது வாழ்வை முடித்துக் கொண்டது போலும்" என்று கூறி கேலியாக சிரித்தன. அப்போது எறும்புகளின் தலைக்கு மேலிருந்து, "எறும்பு நண்பர்களே" என்று யாரோ கூப்பிடும் குரல் கேட்டது. எறும்புகள் மேலே பார்த்தன. வானத்தில் மிக அழகிய பட்டுப்பூச்சி ஒன்று சிறகடித்தபடி நின்றது. அந்த பட்டுப்பூச்சி எறும்புகளை பார்த்து, "நண்பர்களே, இப்போது நான் உங்களை விட மிக உயரமான வானில் சிறகடித்து பறக்கிறேன். உங்களால் வெறும் மரத்திலும் உயரமான சுவர்களிலும் மட்டும்தான் ஏற முடியும். ஆனால் என்னால் அதைவிட மிக உயரமான மலைக்கு மேலும் வானம் வரையிலும் கூட பறக்க முடியும்" என்று கூறியது. மேலும் இதற்காக உங்கள் பிறவியை ஈனப்பிறவி என்று நான் கூறவில்லை. யார் யாருக்கு என்ன திறமை தேவையோ அந்த திறமைகளை அவரவர்க்கு இறைவன் தருகிறான். இதனால் நமது திறமைகளுக்காக நாம் கர்வப்பட்டு பிறரை இகழக்கூடாது. அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறியது. பாவம் எறும்புகள் இப்போது தலைகுனிந்து சென்றன. நீதி: எப்போதும் பிறரை குறைத்து மதிப்பிடக்கூடாது.